ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பெலையால் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு வேதத்துலேருந்து பார்க்க போகிறோம். இது நம்ம ஆங்கில வேதாமத்தில் கேஜேவி வெர்ஷனில் 17 முறை இந்த பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பெலையாலின் குமாரர் அப்படின்னு சொல்லி 16 தடவை பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு தடவை புதிய ஏற்பாட்டிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்ற நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இந்த பெலையால் அப்படிங்கிற பேரை நீக்கிட்டாங்க. அதாவது அதோட அர்த்தம் கொடுத்துருக்கு. அதாவது இந்த பெலையால் குமாரர்கள் செய்கிற அந்த அவங்களோட கேரக்டர் பத்தி மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இந்த பெலையால் அப்படிங்கிற பேர் எடுத்துட்டாங்க. ஆனால் கேஜிவி வெர்ஷன்ல இன்னும் அந்த பேர்கள் அப்படியே காணப்பட்டிருக்கு. ஸோ ஏன் இத்தனை முறை வேதத்தில் ஒரு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஏன்னா வேதத்தில் ஏதாவது ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் கர்த்தர் அதை வேதத்தில் எழுதுறாரு. ஸோ 17 முறை இந்த பெலையால் அப்படிங்கிற ஒரு பேர் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இதை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அறிஞ்சுக்கணும். இந்த பெலையால் என்ன அப்படின்னா பிசாசோடைய ஒரு ஆவி. அதாவது பல பாவங்களை செய்ய தூண்டுகிற ஒரு ஆவி தான் இந்த பெலையால் அப்படிங்கிறது. நம்ம இதை நிறைய நல்ல ஒரு காரியம் என்ன நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த பெலையாலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டு இது நம்ம வாழ்க்கையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ இன்றைக்கு 10 காரியங்கள் இந்த பெலையால் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஜஸ்ட் அந்த வசனமும் அதோட கேரக்டர் பற்றி மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன். அது நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எச்சரிப்பாக இருந்து நம்ம அதிலிருந்து விடுதலை பெறுவது நல்லது. முதல் உபாகமம் 13:13 பார்க்குறோம். முதல் இந்த பெலையால் குமாரோட என்ன கிரியை அப்படின்னா கர்த்தரை விட்டு நம்மளை பிரிச்சிடும். அதாவது கர்த்தரை விட்டு விலகி போக செய்கிற ஒரு ஆவி. ரெண்டாவது நியாயாதிபதிகள் 19:25 பார்க்கிறோம். இச்சையான காரியங்களை செய்ய தூண்டுகிற ஆவி. இது நம்ம கூட இச்சையை வரவழைத்து இச்சையான காரியங்களை செய்ய தூண்டுகிற ஒரு ஆவி. மூன்றாவது என்னன்னா 1 சாமுவேல் 1:15-16 பார்க்கிறோம். குடிக்கிறதே இந்த ஒரு ஆவி, பெலையால் அப்படிங்கிற ஆவி. ஏன்னா நீ ஏடி சொல்லுவாரு குடிச்சிட்டு வெறிச்சிருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெலையால் அப்படிங்கிறது ஒரு ஆவி. என்ன அப்படின்னா இந்த குடிக்கிற தன்மை, குடிக்கிறது அப்படின்னா மதுபானம் குடிக்கிறது. நாலாவது என்ன அப்படின்னா 1 சாமுவேல் 2:12-16-22 பார்க்கிறோம். கர்த்தரை தூஷிக்கிற ஒரு ஆவி, கர்த்தருடைய காரியங்களையும் கர்த்தரை பத்தி தூஷணங்களை பேசுகிற ஒரு ஆவி. ஐந்தாவது 1 சாமுவேல் 10:27 பார்க்கிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களையும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பத்தி தூஷிக்கிறது. கர்த்தர் ஒருத்தர் இப்போ நான் கர்த்தர் சொல்றாரு இவனை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உடனே அவனை போய் தூஷிக்கிறது, கர்த்தருடைய ஊழியர்களை தூஷிக்கிறது எல்லாமே இந்த ஆவி செய்கிற வேலை தான். அடுத்தது ஆறாவது காரியம் 1 சாமுவேல் 25:3-17 பார்க்கிறோம். கஞ்சத்தனமா இருக்கிறது ஆவி. அதாவது இது லைக் சேர்லிஷ் அண்ட் ஸ்டிஞ்சி. அதாவது நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது மாத்திரமே தவிர நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை உணர்த்துகிற ஒரு ஆவியின் கிரியை. ஏழாவது 1 சாமுவேல் 30:22 பார்க்கிறோம். குறுகிய மனப்பான்மை கொண்ட ஆவி. அது லைக் வேற எதையுமே ப்ராடர் ஆஸ்பெக்ட்ல யோசிக்க விடாம வெறும் ஒரு குறுகிய மனப்பான்மையை கொடுக்கிற ஒரு ஆவி. எட்டாவது 2 சாமுவேல் 20:1 பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சு மற்ற தெய்வங்களுக்கு மற்ற இச்சையான காரியங்களுக்கு கூட்டிட்டு போகிற ஒரு ஆவி. அதாவது கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் பிரிச்சு மற்ற காரியங்களுக்கு இழுக்கிற ஒரு ஆவி. 2 சாமுவேல் 23:6-7 பார்க்கிறோம். தானி நேச்சர். அதாவது நம்ம குத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆவி என்ன பண்ணணும்னா நம்மள ஒரு நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா மற்றவங்களும் நம்ம ஒரு திரான் ஒரு முல்லை போல நம்ம என்ன பண்ணுவோம்? குத்திக்கிட்டே இருப்போம். 10வது 1 ராஜாக்கள் 21:10 பார்க்கிறோம். பொய் சாட்சி கூற வைக்கும். ஸோ இந்த 10 சுபாவங்கள் காணப்படுது. இது நமக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பா நம்ம இதுல இருந்து விலகணும். ரெண்டாவது ஒருவேளை இந்த சுபாவம் மற்றவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம் பெஞ்சமின் கோத்திரம் அழிவதற்கே ஒரு காரணமா இருந்த ஒரு ஆவி. ஸோ இந்த ஆவி உடைய இந்த சுபாவம் உடைய இந்த ஜனங்கள் நம் கூட இருப்பாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நிமித்தமா நமக்கும் என்ன ஆகும்னா சேர்ந்து அறிவு உண்டாகும். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. God bless you.